விஜய்க்கு பொறுமை இருப்பதால் தலைமை பண்பு வந்துவிட்டது என தாவேக ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீது சாத்தான்குளம், சங்கத்தியான் வலசை, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பொன்னாடை போர்த்தியும் ஆரத்தி எடுத்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாற்றம்தான் தமிழகத்தின் முன்னேற்றம் என்று தெரிவித்த சாகுல் ஹமீது, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி முன்னேற்றம் அடைய வாக்குகளை விசில் சின்னத்திற்கு செலுத்தி புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய தாவேக ஆதரவாளர்கள், விஜய் பொறுமையோடு இருக்க பல்வேறு பிரச்சனைகளை கையாண்டு வருவது அவரின் தலைமை பண்பை அதிகரிக்க செய்கிறது என்றும், ஆகையால் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி என்றும் தெரிவித்தார். இந்த ஆட்சியில வெற்றி பெற்றால் பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா நம்ம மக்களுக்கு நிறைய பெண்கள் பாதுகாப்பு இல்லாம எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது. அதெல்லாம் தளபதி அண்ணன் வந்தா தட்டி கேட்பாரு கண்டிப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு குடிமக்களுக்கும் நல்ல ஆட்சி அமையணும், இங்க நடக்கிற ஊழலை ஒழிக்கணும்ன்றதுக்காகவே நம்ம கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லோரும் சேர்ந்து தளபதி அண்ணன் ஆட்சியில அமர்த்தணும், அவர் தான் வெற்றி வகை சூடுவார்ன்ற முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தெருவா நாங்க இறங்கி வேலை செய்யறோம். கண்டிப்பா வெற்றி அண்ணன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அவர் இந்த ஊர் மக்களையும் சரி, இந்த உலக மக்களையும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமா இருந்து மக்களுடைய எல்லா ஊழல்களையும் ஒழிச்சு நேர்மையான ஒரு ஆட்சி, இயல்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவாரு. மக்களுக்கு பயம் இல்லாம தைரியமா, காந்தியடிகள் சொன்னார்கள், நைட்டு ஒரு பெண் நைட்டு 12 மணிக்கு கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு தனியா நடந்து போறாள், அன்னைக்குதான் சுதந்திரம் சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா எங்க அண்ணன் விஜய் அண்ணா இந்த ஆட்சியில வெற்றி பெற்று என்னைக்கு ஆட்சி அமைகிறாரோ அன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கும். எங்க விஜய் அண்ணா மேல எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்கிற காரணமே பொறுமை தான். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் 100% இருக்கும், எங்க அண்ணனுக்கு 200% பொறுமை இருக்கு. அவருக்கு பல இன்னல்கள் கொடுத்தாலும் இன்னல்களை தாண்டி ஜெயிக்கிற அந்த மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா, அதுக்காகவே நாங்க எல்லாருமே பொதுமக்களாகிய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு என்னதான் ஆப்போசிட் டீம்ல இருந்து இன்னல்கள் கொடுத்தாலும் அதை பொறுமையா ஹேண்டில் பண்ற அந்த ஒரு பண்பு இருந்தாலே தலைமை பண்பு சிறந்து விளங்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க அவரை ஆட்சியில வைக்கணும் அப்படின்னு தீவிரமா நாங்க அரசியல் இறங்கியிருக்கோம்.